அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று சங்கடகர சதுர்த்தி. விநாயகரை இப்படி ஒரு முறை வழிபட்டு பாருங்கள், நிச்சயம் உங்களுடைய கடன் முழுவதும் தீரும். எப்படி நாம இந்த வழிபாட்டை செய்யணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்றைய தினம் அப்படிங்கிறது சங்கடகர சதுர்த்தி புதன்கிழமையோடு நம்மளுக்கு வருது. இந்த புதன் பகவான் பார்த்தீங்கன்னா புத்திக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்வி ஞானத்துல அதிகம் சிறந்து விளங்கணும் அப்படின்னா நம்ம விநாயகரை தான் வழிபாடு செய்வோம். விநாயகரை தான் ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை அனைத்தையும் அறுக்க வல்லக்கூடிய தினம் இந்த சங்கடகர சதுர்த்தி. சங்கடா அப்படின்னா சங்கடம், ஹர அப்படின்னா அறுத்து, நம்மளுடைய சங்கடங்களை அறுத்து நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்பவர் விநாயக பெருமான். இந்த விநாயக பெருமானை மாலை நேரத்துல வழிபாடு செய்வதுதான் சிறப்பு. நிறைய ஆலயங்கள்ல பார்த்தீங்கன்னா சங்கடகர சதுர்த்தி மாலை 6 மணிக்கு மேல வழிபாடுகளை ஆரம்பிப்பாங்க. நீங்க உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில்ல வழிபாடு செஞ்சாலும் சரி, இல்ல உங்க வீட்டுல இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த முறையில வழிபட்டு பாருங்கள். உங்களுடைய கடன் முழுவதும் தீர்ந்து செல்வ வளம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாட்டை தான் நான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்க போறேன். இது ரொம்ப ரொம்ப எளிமையானது. வழிபாடு அப்படின்னு சொன்ன உடனே நிறைய காசு விரயமாகும், நேர விரயமாகும். நாங்கள் வேலைக்கு போகிறோம், மெதுவாக வீட்டில் இருக்கிறவங்க இதை செய்வாங்க, எங்களால எல்லாம் முடியுமா அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாதுங்க. இதை ஒரு 1/2 ஹவர்லேயே நம்ம இந்த வழிபாட்டை எல்லாமே முடிச்சிடலாம். கண்டிப்பாக எல்லாருமே விநாயக பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் விநாயகரை வழிபட்டால் எப்பேற்பட்ட நாள்பட்ட கடனாக இருந்தாலும் அது உடனடியாக தீரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் விநாயக பெருமான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையான சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இன்று மாலை 6 மணிக்கு ஒரே ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க. இது எந்த ஒரு கிளியலோ இல்ல அழுகலோ இல்லாம முழுமையாக காம்போடு இருக்கக்கூடிய வெற்றிலையா எடுத்துக்கோங்க. அதற்கு மேல மஞ்சள்ல விநாயகர் பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு கீழே 5 ரூபாய் நாணயத்தை வச்சுக்கோங்க. அந்த வெற்றிலை மேல 5 ரூபாய் நாணயம், அதற்கு மேல மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சுக்கோங்க. இதை உங்க பூஜை அறையில வச்சிருங்க. அருகம்புல் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ அதை இது பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை 108 முறை நீங்க அர்ச்சனை செய்ய வேண்டும். அருகம்புல்லால் அர்ச்சனை செய்ய வேண்டும். என்னம்மா என்னென்னமோ நான் நினைச்சேன், வெறும் அருகம்புல்லு சொல்றீங்களே, இது எங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்குதே. பரவாயில்ல, இந்த அருகம்புல்லு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த ஒரு அருகம்புல்லை வச்சு ஒருத்தர் பல பல விஷயங்களை அற்புதமான விஷயங்களை நடத்தி காட்டி இருக்கிறாரு. அப்போ இந்த அருகம்புல்லால 108 தடவை இந்த மந்திரத்தை சொல்லி விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணணும். என்ன மந்திரம் சொல்லணும்? நம்ம கடன் தீரணும் அப்படின்னா ஓம் ருணகர கணபதியே போற்றி. இந்த ருணம் அப்படின்னா கடன், ஹர அப்படின்னா அறுத்து. அப்போ ஓம் ருணஹர கணபதியே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம். அதற்கு அடுத்தது ஓம் கம் கணபதியே போற்றி, ஓம் கம் கணபதியே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 7 முறை உச்சரிக்க வேண்டும். இல்லைன்னா 27, 5, 108, 54, 21 இப்படி உங்களுக்கு எந்த வகையில எத்தனை முறை உங்களுக்கு சொல்ல முடியுமோ அத்தனை முறை அருகம்புல்லால் இந்த மந்திரத்தை, இந்த 2 மந்திரங்களையுமே சொல்லி நீங்க அர்ச்சனை செய்யுங்க. செய்து முடித்த பிறகு இப்போ நெய்வேத்தியமாக என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொரி உருண்டை வைக்கலாம், கடலை மிட்டாய் வைக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லட்டு, ஜிலேபி. ஏன்னா இவர் ரொம்ப ஸ்நாக்ஸ் விரும்பி, சிற்றுண்டி ரொம்ப இவருக்கு பிடிக்கும். ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் நீங்கள் வாங்கி வச்சு எச்சுப்படாமல் அதை நைவேத்தியமாக வச்சுக்கலாம். தீபம் ஏற்றும் பொழுது தேங்காய் தீபம் கோவில்களில் ஏற்றலாம். நீங்கள் வீட்டிலையே ஏற்றுறீங்க அப்படின்னா ஒன்று நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய், இது 2 மட்டும் ஒரு சாதாரண அகல் விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. அர்ச்சனை அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு அருகம்புல்லால் 108 முறை ஓம் கம் கணபதியை போற்றி, ஓம் ருண ஹர கணபதியை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும்
சொல்லி அர்ச்சனை செய்யுங்க. 108 முறை சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம். இப்படி நீங்க எத்தனை சங்கடகர சதுர்த்தி செய்யணும் அப்படின்னா 5 சங்கடகர சதுர்த்தி செய்யணும். உங்களுடைய கடன் எவ்வளவு பெரிய தொகையாக இருந்தாலும் சரி. என்னந்தாம்மா உடனே தீந்துருன்னு சொல்றாங்க. எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு கோடி கணக்கில் பணம் வந்தா கூட என்னுடைய கடன் தீராதாட்டுக்கு அந்த அளவுக்கு நான் கடன் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா கண்டிப்பா நீங்க ஒரு 2 வாரம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுக்கு பலன் தெரிய ஆரம்பிச்சிடும். ரொம்ப ரொம்ப எளிமையானது தாங்க. உங்க வீட்டில் விநாயகர் திருவுருவ படம் இருக்குதுன்னா அதை முழுவதுமா சுத்தம் பண்ணிக்கோங்க. மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. வாசனை நிறைந்த பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. ஒரு வெற்றிலை மேல மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சு அருகம்புல்லு சாத்தி 108 முறை அர்ச்சனை செய்ய வேண்டும். அதற்கு அடுத்தது அர்ச்சனைக்கு அடுத்தது தான் உங்களுக்கு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். நெய்வேத்தியமாக பொறு உருண்டை, ஸ்நாக்ஸ் ஐட்டம் நான் சொன்ன மாதிரி அதெல்லாம் வாங்கி வச்சிருங்க. கண்டிப்பா விநாயக பெருமானினுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். கடன் முழுவதும் தீர்ந்து செல்வ வளத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு எளிமையான வழிபாட்டை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சரி, வழிபாட்டை முடிச்சாச்சுமா. அந்த விநாயகரை நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 5 ரூபாயோட அப்படியே ஒரு பவுலில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க, சுத்தமான தண்ணியை. இந்த மஞ்சள் விநாயகரை அதில் கரைச்சிருங்க. அந்த 5 ரூபாய் நாணயத்தை எடுத்து நீங்கள் எங்கே பணம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சுருங்க. பணப்பெட்டி, பீரோ, ஹேண்ட்பேக், பர்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். அதில் அந்த 5 ரூபாய் நாணயத்தை போட்டு வச்சிருங்க. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை உள்ள வெளியே எல்லா பக்கமும் அந்த தண்ணியை தெளிச்சு விடுங்க. விநாயக பெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்ககிட்டையும் உங்க வீட்லயும் இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாமே போய் ஒரு பாசிட்டிவிட்டி கிரியேட் ஆகும். கண்டிப்பா இந்த சங்கடகர சதுர்த்தி புதன்கிழமையோடு வருவது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி ஒரு கைப்பிடி பச்சை பயறு, ஏன்னா நம்மளுக்கு புதன் பகவானினுடைய புதன் கிரகத்தினுடைய தானியம் என்ன அப்படின்னா பச்சை பயிறு. ஒரே ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. கிளாக் வைஸ்ல 3 முறை, ஆன்டி கிளாக் வைஸ்ல 3 முறை சுத்திட்டு மேலும் கீழுமாக 3 முறை சுத்துங்க. மொத்தம் 9 முறை. இப்ப என்ன பண்ணுங்க, எனக்கு இருக்கிற கடன் பிரச்சனை எல்லாம் தீர்க்க வேண்டும் அப்படின்னு அந்த பச்சை பயிரை எடுத்து அப்படியே நீங்க பறவைகளுக்கு உணவா போட்டுடுங்க. இது கடன் தீர்ந்து செல்வ வளத்தை ஏற்படுத்தும். கடன் மட்டும் தீர்க்கணும், எங்களுக்கு வருமானம் வரலினாலும் பரவாயில்ல, செலவு அதிகரிச்சுட்டே இருக்குது, கடன் வாங்கிட்டே இருக்கிறோம், இதுக்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாதா அப்படின்னு வேண்டிக்கிறவங்க கூட நீங்க இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று பச்சை அரிசி இருக்குது பாத்தீங்களா, அதை பொடிச்சு வச்சிருப்பீங்கல்ல, அதுல வெல்லம் கலந்து விநாயகரை சுத்தி போட்டுட்டே வாங்க. அதை எறும்புகள் உணவாக உட்கொள்ளும் பொழுது நம்மளுக்கு அன்னதானம் செய்த பலன் கிடைக்கும். நம்ம பாவ கணக்குகள் குறைந்து புண்ணிய கணக்குகள் அதிகரிக்கும். நம்பிக்கையோட செய்யுங்க. விநாயகரினுடைய முழு அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.